ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் பிரபு. இன்றைக்கி நாம் வந்திருக்கிற பிளேஸ் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற த ஃபேமஸ் முருகன் டெம்பிளான காளிப்பட்டி கந்தசாமி கோவிலுக்கு தான் முருகனை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். எல்லா முருகன் கோவிலுக்கும் ஒரு சில ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த முருகன் கோவிலுக்கும் நிறைய சிறப்புகள் இருக்குது. நம்ம வந்த நேரம் தைப்பூசம் முடிஞ்சு வந்திருக்கோம். தைப்பூசத்தோட வைப் தான் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே இன்னும் போட்டிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அழகான நுழைவு வாயில் நல்லா கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதை தாண்டி உள்ளே வந்தோன்னா கோவிலுடைய ராஜகோபுரம், கோவிலுடைய ராஜகோபுரத்தில் வேல் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக எல்லா முருகன் கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா வேல் அமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. தேர் திருவிழா முடிஞ்சதுனால தேரை நம்ம அங்கே பார்க்க முடியுது. பக்தர்கள் எல்லாரும் வந்து சுவாமி தரிசனம் பண்ணால் அதிக அளவில் இன்றைக்கி வந்திருக்காங்க. கோவிலுடைய ராஜகோபுரத்தில் மேலே எல்லா முருகர் கோயிலையும் ஒரு வாசகம் இருக்கும். இந்த கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா கந்தா போற்றி அப்படின்ற ஒரு வாசகம் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 வருடம் பழமையான ஒரு முருகன் கோவிலுங்க. அதுதான் வந்து கோவிலுடைய கொடிமரம். ஸோ அந்த கொடிமரத்துக்கு நேராக தான் வந்து நம்ம கந்தசாமி இருக்கார். ஸோ பக்கத்துலேயே வழிவிடு கணபதி. அவரை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் போயிட்டு கந்தசாமியை போய் தரிசனம் பண்ண முடியும். ஸோ கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லக்ஷ்மண கவுண்டர் அப்படின்றவர் தான் வந்து இந்த முருகன் கோவிலை கட்டியிருக்காரு. இவர் ஒரு தீவிரமான முருகன் பக்தன். வருஷம் வருஷம் தைப்பூசத்தன்னைக்கு நடந்தே போய் பழனி முருகனை வந்து தரிசனம் பண்ணுறது இவருடைய வழக்கம். இவர் வந்து இங்கே இந்த பகுதிகளில் பாம்பு கடிக்கு மருந்து வந்து கொடுக்கறது, கோவிலில் பூஜை பண்ணுறது, இதுதான் இவருடைய வேலையாக இருந்திருக்கு. ஒரு நாள் முருகன் இவரோட கனவுல வந்து, நீ பழனி மலைக்கு வர வேண்டாம், நீ இருக்கிற இடத்துலையே எனக்காக ஒரு கோயிலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு முருகன் வந்து கனவுல சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து இவர் இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலை வந்து கட்டினார். ஸோ இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லா கோயிலும் விபூதி வந்து ஒயிட் கலரில் கொடுப்பாங்க நைஸாக. பட் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா விபூதி கருப்பு கலரில் ஒரு மணல் மாதிரி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கருமருந்து அப்படின்ற விபூதி. இந்த விபூதி வந்து எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கரும்பு சக்கை இருக்கு இல்லையா, கரும்பு சக்கையை வந்து எரித்து ஸோ அதை வந்து பவுடராக்கி அரைச்சி அதை சாமிக்கிட்ட வந்து வச்சு சாமியை வந்து வழிபாடு நடத்தினதுக்கப்புறம் அதை வந்து பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இந்த பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமருந்தாக நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை சரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கால்நடைகளுக்கு, உடம்பு சரியில்லாத இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே. நம்மளும் போய் க்யூவில் போயிட்டு அந்த விபூதியை வாங்கணும். பாருங்கள், அப்படியே ஒரு பிளாக் கலரில் மணல் மாதிரி இருக்குது. அங்கே இந்த பெரியவர் வந்து விபூதி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம போனது ஒரு ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ரொம்ப க்ரௌடாக இருந்தது. அதுவும் நம்ம தைப்பூசம் முடிஞ்சு போனதுனால. வருஷம் தைப்பூச டைமில் இந்த கோவிலில் தேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக வந்து ஃபங்க்ஷன் பெரிய அளவில் நடத்துவாங்க. ஸோ இந்த மண்டபம் தான் வந்து நம்ம காளிப்பட்டி கந்தசாமி கோயிலில் கட்டின லக்ஷ்மண கவுண்டருடைய நினைவு மண்டபம், அதுவும் சமாதி. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கான இது கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே விளக்கு வச்சுருக்காங்க, அதுதான் அவருடைய ஜீவசமாதி. ஸோ இந்த சமாதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கோயிலுக்கு நேர் ஆப்போசிட்லேயே வந்து வச்சுருக்காங்க. இந்த கோவில் கோபுரத்தில் அறுபடை முருகன் கோயில்களுடைய சிலைகள் வந்து அமைச்சிருக்காங்க. சுவாமிமலை, பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, நடுவில் வந்து காளிப்பட்டி கந்தசாமி இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக வந்து காளிப்பட்டி கந்தசாமியை தரிசனம் பண்ணியாச்சு.
எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லைஃப்பில் ஒன் டைம் இந்த கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.